பெண்களுக்கான 7 உயரிய குணங்கள் பற்றி பகவத்கீதையில் 10வது அத்தியாயம் விபூதி யோகத்தில் ஸ்லோகம் 34 ஸ்ரீ கிருஷ்ணர் சிறப்பாக கூறுகிறார். யாவும் அழிக்கும் மரணம் யானே, தோன்றும் பொருளின் தோற்றம் யான், மகளிர்க்கு ஏற்ற புகழ் சீர் தன் சொல், உரன் பொறை அறிவும் நினைவும் யான். பொருள்: அர்ஜுனா, நான் எல்லாவற்றையும் அழிக்கின்ற மரண தேவதையாகவும் இனி உண்டாகப் போகின்றவற்றிற்கும் காரணமாகவும் மாந்தர்களுள் கீர்த்தி தேவியாகவும் ஸ்ரீதேவியாகவும் வாக்தேவியாகவும் ஸ்மிருதி தேவியாகவும் மேதா தேவியாகவும் திருதி தேவியாகவும் க்ஷமா தேவியாகவும் இருக்கிறேன் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். பாரதிய பெண்மணி ஒரு மனுஷியாக மட்டுமல்ல, குடும்பத்திற்கு ஒரு முன்னுதாரணமான, சமுதாயத்திற்கு தூண்டுகோலாக, தேசத்தின் ஆத்மாவாக, ஒரு பூரணமான உணர்வாக இருக்கிறாள். காலம் காலமாக பெண் பூரணமான மனித குலம் மற்றும் இயற்கை மீதும் பொறுப்பின் வடிவாக மதிப்பு மிக்கவளாக இருக்கிறாள். பாரதிய கலாச்சாரத்தில் பெண் சக்தி, கருணை, தாய் அன்பின் வடிவம், சமர்ப்பணம், தியாகத்தின் வடிவாக கருதப்படுகிறது. அவள் வீடு மற்றும் குடும்பத்தின் மரியாதையை பாதுகாப்பவளாகவும் சமுதாயத்தை கட்டமைப்பதில் வழிகாட்டியாகவும் தாயாக, தாரமாக, தமக்கையாக, மகளாக, பற்பல வடிவங்களில் வரிசையாக தூண்டுகோலாக, நம்பிக்கைக்கு பாத்திரமானவளாக, நம்பிக்கை எனும் கிரணமாக வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் தமது கடமையை அற்புதமாக ஒருங்கிணைக்கின்றாள். பாரதிய பெண்ணிடம் 7 உள்ளார்ந்த குணங்கள் நிறைந்துள்ளன. அவை வெளியே தெரியாவிட்டாலும் கூட மிக மிக மகத்துவம் வாய்ந்தவை. 1. கீர்த்தி, புகழ் செயலின் விளைவுதான். குடும்பத்தின் பெருமை புகழுக்கு தாய் தன் குழந்தையின் முன் தன்னையே ஒரு முன்னுதாரணமாக ஆக்கி குழந்தையை பண்படுத்துகிறாள். இதனால் குடும்பத்தின் பெருமை மற்றும் புகழ் மேம்படும். 2. ஸ்ரீ, செல்வம். வீட்டில் ஸ்ரீ என்பது லக்ஷ்மி, தனம், சொத்து, அன்னம் முதலியவை சரியான வழியில்தான் கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது சந்ததியில் நற்குணங்கள் மேம்படும். 3. வாக்கு. குடும்பத்தை பிணைப்புடன் வைத்திருப்பது, குடும்பத்தில் கலந்து உரையாடுவது, இனிய அன்பான சொல் மூலம் ஒத்துழைப்பது, நலம் பயப்பது மற்றும் நட்பு பாராட்டும் கலை. இது பெண்ணிடம் உள்ள விசேஷ குணமாகும். 4. ஸ்மிருதி, நினைவு. நுணுக்கமான விஷயங்களையும் திறனை ஸ்மிருதி நினைவில் வைத்து பயன்படுத்தும் என்கிறோம். இக்குணத்தை பயன்படுத்தி பெண் சிறு சிறு விஷயங்களிலும் கவனம் கொடுத்து குடும்பத்தை முழுமையின் பாதையில் கொண்டு செல்கிறாள். 5. மேதா, ஞானம். மேதாவின் பொருள் தாரண சக்தி, விவாதிக்கும் அறிவு, பகுப்பாய்தல் மற்றும் தொகுப்பாய்தல் போன்ற அறிவுத்திறன்கள் பெண்ணிடம் அடுக்கடுக்காக நிரம்பி உள்ளன. 6. திருதி, தாங்கும் திறன், தைரியம், பொறுமை, சகிப்புத்தன்மை. இந்த குணம் நீண்டகால உறவுகளை ஏற்படுத்தி அதை திடப்படுத்தி நிலையான வளர்ந்த சமுதாயத்தை நிர்மாணிக்கும் பணிகளை செய்ய அவசியமாகும். 7. க்ஷமா, மன்னிக்கும் குணம். ஆழ் மனதில் ஏற்படும் திட உணர்வைத்தான் க்ஷமா என்கிறோம். தாய்மையின் மேம்பாடு க்ஷமா என்ற நற்குணத்தில்தான் உள்ளது.